இன்ஃபினிக்ஸ்ல இருந்து இந்த ஹாட் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. இந்த இன்ஃபினிக்ஸோட ஹாட் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ல என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து வரதாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்ஃபினிக்ஸோட இந்த ஹாட் அண்ட் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல பாக்ஸ்லேருந்து பார்க்கலாம். வழக்கமாக இருக்கிற இந்த பாக்ஸ் டிசைன் கொடுக்காம இந்த இடம் வந்து புதுசாக இந்த வெளியே இருக்கிற கிராஃபிக்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம்தான். பாட்டம் சைடில் நமக்கு வந்து 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் மீடியாடெக்கோட ஹீலியோ G70 சிப்செட் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் பேக் சைட்லையும் சிப்செட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக 6.78 இன்ச்சுக்கான டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5200 mAh பேட்டரி, 16 மெகாபிக்சல் குவாட் கோர் கேமரா செட்டப், டிடிஎஸ் சரவுண்ட் சவுண்ட் சப்போர்ட், அது போக ஃபேஸ் அன்லாக் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இன்ஃபினிக்ஸோட ஹாட் அண்ட் ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சைடில் இருக்கிற அந்த ப்ரொடெக்டிவ் சீலை ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல நமக்கு வர்றது இன்ஃபினிக்ஸோட இந்த ஹாட் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை சைடில் எடுத்து வச்சிடலாம். ஸோ மேலும் பாக்ஸில் என்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 10 வாட்க்கான ஸ்டாண்டர்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆனால் 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதில் கொடுக்குறாங்க. மேலும் வந்து மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பண்ணுறதுக்கு. ஸோ இதுலையுமே டைப் சி போர்ட் கொடுக்கல, நார்மலான மைக்ரோ யூஎஸ்பி தான் வருது. வழக்கமாக எல்லா ஃபோன்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி யூசர் மேனுவல், அது போக வந்து நமக்கு வாரண்டி கார்டு மாதிரியான இன்ஃபர்மேஷன் பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போக சிம் எஜெக்டர் டூலும் வருது. மேலும் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக ஃபோனோட பேக் சைடில் வந்து நமக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃப்ளெக்சிபிள் டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸாக வருது. ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் நமக்கு கொடுக்குறாங்க. நார்மலான ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் தான் வருது. ஸோ இவ்வளோ தான் பாக்ஸோட கண்டென்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு டேரெக்டாக இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் அண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ரொடெக்ஷன் கவரை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் மற்றும் பேக் சைடில் உள்ள இந்த ப்ரொடெக்ஷன் கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு எஸ் மாதிரியான பேட்டர்ன் ஒன்று உருவாகுது. ஸோ பேக் சைடில் நமக்கு வந்து பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பில்டுங்கிறனால எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் பேக் சைடில் கிடையாது. இருந்தாலும் வந்து பார்க்குறதுக்கு அந்த டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோனோட ரைட் சைடில் நமக்கு பவர் பட்டன் மற்றும் வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. அதே லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே அப்படின்னு பார்க்கும்போது வந்து இது ஒரு டெடிகேட்டட் சிம் செட்டாக வருது. அதனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 250GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கிடலாம். ஃபோனோட பாட்டம் சைட் பார்க்கும்போது 3.5 ஆடியோ ஜாக், மைக்ரோஃபோன், மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், மேலும் ஸ்பீக்கர் கிரில்ஸ் மாதிரியான விஷயங்கள் ஃபோனோட பாட்டம் சைடில் கொடுக்குறாங்க. மேலும் ஃபோனோட பேக் சைடு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இது போக வந்து நமக்கு வந்து குவாட் எல்இடி ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இன்ஃபினிக்ஸ் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபோனோட பிளேஸ்மெண்ட்ஸ். அடுத்ததாக இந்த ஃபோனோட ஓஎஸை பற்றி பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 10 ஓஎஸில் XOXோட லேட்டஸ்ட்டான 7.0 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. ஸோ ப்ளோட்வேர்ஸ் அங்கங்கே கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை ஃபுல் ரிவ்யூவில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். மேலும் ஃபோனோட பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபாஸ்ட்டாகவே இருந்தது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில். இது போக நமக்கு வந்து ரெகுலரான ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் இதில் கொடுக்குறாங்க. ஆனால் நைட் டைமில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது செட் ஆகாது. டிஸ்பிளேயை பற்றி பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.78 இன்ச்சுக்கான HD+ ரெசல்யூஷனில் பின் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 20:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. 91.5% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. 480 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. ஸோ டேரெக்டான சன்லைட்டில் வந்து ஓரளவு பிரைட்னஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது HD+ ரெசல்யூஷன் தான், இருந்தாலும் வந்து டீசெண்டாக இருக்குது. ப்ரைஸ் பாயிண்ட் பார்க்கும்போது இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு வந்து NEG கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட வருது. ஃபோனோட பேக் சைடில் பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஃப்ளோர் டெக்ஸ்சர் டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு கிளாஸ் மாதிரி இருக்குது, ஆனால் வந்து பிளாஸ்டிக் பில்டு தான். மேலும் வந்து இது 4 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓஷன் வேவ், மூன்லைட் ஜேட், ஆம்பர் ரெட் மற்றும் வந்து ஒடிஷியன் பிளாக் அப்படிங்கிற கலர்ஸில் இருக்குது. நம்மக்கிட்ட இந்த மூன்லைட் ஜேட் அப்படிங்கிற கலர் இருக்குது. அடுத்ததாக ஃபோனோட பேக் சைடில் உள்ள கேமரா வரும். பேக் சைடில் நமக்கு 4 விதமான கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா ஒரு 16 மெகாபிக்சலுக்கான மெயின் சென்சர் கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்த ஃபோட்டோஸ் ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ இதுவுமே ஃபுல் ரிவ்யூவில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லா விதமான கண்டிஷன்ஸ்க்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்கிறேன். டேலைட்டில் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்தது. ரெண்டாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போர்ட்ரேட் மோட் மாதிரியாக ஷார்ட்ஸ் எடுக்கும்போது வந்து அந்த டெப்த் சென்சரை உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மூணாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ரோ சென்சர் ஷார்ட்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ இதையுமே வந்து நல்லா ஃபுல் ரிவ்யூவில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன கண்டிஷன்ஸ்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். 4 கேமரா ஒரு லோ லைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ டெடிகேட்டடாக லோ லைட் மோடும் இதில் கொடுக்குறாங்க. ஸோ நைட் டைம்லையும் இந்த ஷார்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ எல்லா விதமான கேமரா மோட்ஸும் வந்து நமக்கு ஃபுல் ரிவ்யூவில் மென்ஷன் பண்ணுறேன்.
ஃப்ரண்ட் சைடில் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது இன் டிஸ்பிளே கேமரா மாதிரி வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. இது போக ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து டியூவல் எல்இடி ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இதில் கொடுக்குறாங்க. செல்ஃபி ஷாட்ஸில் வந்து இந்த போர்ட்ரேட்டில் உள்ள எட்ஜ் டிடெக்ஷன்லாம் ஆவரேஜாக தான் இருந்தது. ரொம்ப ஒன்றும் சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதையுமே ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ பேக் சைட் கேமரா பரவாயில்ல. மேலும் இந்த ஃபோனில் 5200 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 வாட் சார்ஜர் தான் பாக்ஸில் வருது. ஆனால் 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதில் கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது மீடியாடெக்கோட ஹீலியோ G70 சிப்செட்டோட கொடுத்துருக்காங்க. 12 நானோமீட்டர் ப்ராசஸில் 2 GHz ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G52 அப்படிங்கிற GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபோன் லேக் ஆகலை. மேலும் 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜாக வருது. இந்த ஃபோனில் வந்து டிடிஎஸ் சரௌண்ட் சவுண்ட் மாதிரியே சப்போர்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஃபோனோட ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இது 9999 அப்படிங்கிற விலையில் வருது. மேலும் இந்த இன்ஃபினிக்ஸோட ஹாட் 10ல் வந்து லாங் டர்ம் யூசேஜுக்கு வந்து இது எப்படி இருந்துச்சு, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, மேலும் ஃபோன் ஹேங் ஆகுதா, ஹீட் ஆகுதா, மேலும் பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது போன்ற முழு விஷயத்தையும் வந்து ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். இது போக கேமரா போன்ற முழு விஷயத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பைனல் லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபினிக்ஸோட ஹாட் 10ஓட அன்பாக்சிங் மற்றும் இனிஷியல் இம்ப்ரெஷன் வீடியோவை இது மூலமாக பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோன் லாங் டர்மில் எப்படி செயல்படுது, மேலும் கேமிங் வந்து எப்படி இருக்குது, இது போக வந்து லாங் டர்ம் யூசேஜில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து தனியாக ஒரு ரிவ்யூ வீடியோவில் சொல்கிறேன். அதனால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. ஆரும் டெக் தமிழுக்காக மற்ற வரை நன்றி, வணக்கம்.